தேர்தல் முடிவு நெருக்கத்தில் இது போன்ற ஒரு எக்ஸிட் போல் வந்து இனிவரும் காலங்களில் அவசியமா இல்லை அவசியமற்றதா? குப்தா வந்து அழுதாரு. என்ன காரணம்னா 400ன்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு. அப்போ ஓப்பன்லேயே அது நேரலையிலே அவர் வந்து அழுது காமிச்சார். ஆனால் அழுதுட்டு அவர் திருந்தின மாதிரி தெரியல. நேற்றுமே வந்து அந்த வேலையை பார்த்துருக்காரு. எக்ஸிட் போல் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துடுது. ஆனால் மீறி எடுக்கிறாங்க, மீறி பணம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து இப்போ பொதுமக்கள் மத்தியில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மேலேயே ஒரு நம்பிக்கைத்தன்மை போயிட்டு இருக்கு. காங்கிரஸில் வந்து 3% கீழையும் பிஜேபி 3% கீழையும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு, அது கேட்கறது, அது கேட்குற மெத்தடு, இது எல்லாமே தவறாக போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் தாவேக்கா ஓட்டு பிரிக்கிறதா வந்து அதிமுகவுக்கு ஒரு தாவேக்கா தான் ஸ்பாய்லர். தாவேக்கா வெற்றி பெறாமல் தடுக்கிறதுக்கு அதிமுக ஸ்பாய்லராக இருக்க போகுது. கட்டாயமாக இந்த வடநாட்டு நிறுவனங்கள் சூழ்ச்சி பண்ணுது. அது வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பிஜேபி பின்பக்கம் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அது சொல்கின்ற செய்தி, அதில் மறைந்திருக்கும் அரசியல் என்ன, பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளிவந்திருந்தாலும் கருத்து கணிப்புகள் முடிவுகள் எதை சார்ந்து பிரதிபலிக்கின்றன, அது நடுநிலையாக அல்லது மக்களின் உணர்வுகளை அவ்வப்பொழுது வெளிப்படுத்துகிறதா, இல்லை வந்து எக்ஸிட் போல் அதனுடைய முக்கியத்துவம் 30 வருடங்களுக்கு முன்பு எக்ஸிட் போல் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், ஜனநாயக ஆர்வலர், வழக்குரைஞர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், ஒவ்வொரு நிறுவனமும் முக்கியமான முதன்மையான தொலைக்காட்சிகளும் இணையதளங்களும் முக்கியமான யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் வெளியிட்டிருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஜேவிசி டைம்ஸ் நவ், அதே போல் CNN, நியூஸ் 18 இவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி வந்து முன்னிலை பெறும். மற்ற நிறுவனங்கள் NDTV, அதே போல் வந்து சாணக்கியா, மேட்ரிஸ் கூட பார்த்திங்கன்னா 87, 110 அதிமுகவுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா 124 வரைக்கும் திமுக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து கணிப்புகள் இதை உணர்த்துவது பார்த்திங்கன்னா செய்திகள் என்னென்ன சார்? சார், ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இதை வந்து மக்களுக்கு தேவையானா சரியாக எடுக்கும் பட்சத்தில் அது தேவை. சரியாக எடுக்காத பட்சத்தில், அதாவது நேர்மையற்ற அல்லது வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு அதை எடுத்தாக்க அது நிச்சயமாக தவறு. அது வந்து இப்போ வர அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. மற்ற மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கு. அது நேற்று நம்ம ரொம்ப நல்லாவே பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொத்தமே வந்து இந்த தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்குவோம். 2026 தேர்தலில் 23ஆம் தேதி நடந்த தேர்தல் அன்னைக்கு 3 பெரிய கட்சி, அதாவது கூட்டணி, 2 கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி, அடுத்து அதிமுக கூட்டணி, தாவேக்கா வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்துச்சு. அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம. இந்த 3 தான். இந்தியா டுடேவும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அவங்க கருத்து மொத்தமாக சொல்லிடுறேன். இந்த 3 கட்சி தான், 2 கூட்டணி, ஒரு தனி கட்சி. இவங்க தான் மெயின் பிளேயர் ஆகிட்டாங்க. சில பேர் வந்து தாவேக்கா வந்து 3ஆவது இடம் அப்படிலாம் சொன்னால் கூட என்னை பொறுத்தவரை 3 பேருமே மெயின் பிளேயர் ஆகிட்டாங்க. இந்த 3 பேரும் மெயின் பிளேயர் ஆனதுக்கப்புறம் நேற்று எடுத்திருக்க அந்த மொத்த ஒரு ரியாலிட்டி ரொம்பவே வேண்டாம். ஒரு 6 தான் எடுத்திங்கன்னா கூட அதில் வந்து இந்த திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லி சில கருத்து கணிப்பு, சில நிறுவனங்கள், அதிமுக இன்னொன்று தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு. அப்போ எதை நம்புறது? அப்போ நிறுவனத்து மேலே உள்ள நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். இப்போ ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளவர் அதை நம்புவார், அதிமுக கூட்டணியில் உள்ளவர் அதை இன்னொரு இதை நம்புவார், அவங்களுக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறத. தாவேக்கா உள்ள பையங்க வந்து அதை நம்புவாங்க. இப்படி கொடுக்கறது வந்து நியாயமே கிடையாது. கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்குறாங்க. அப்போ அதில் உள்நோக்கம் இருக்கா? இருக்குது. வியாபாரம் இருக்கா? இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களாகிய நம்ம வந்து எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம புழிஞ்சு இதில் எது உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு 4ஆம் தேதி தான் தெரியணும். 4ஆம் தேதி தெரிய போகிற விஷயத்துக்கு அப்புறம் நேற்று இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாக மக்கள்கிட்ட வரும்.
எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது. அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க நேத்து நைட்டு. இதுதான் வந்து இது. இது எத நோக்கி காட்டுதுன்னா, இந்தியாவுல ஒரு பிரைவேட் நிறுவனங்கள வந்து அவங்க மேல உள்ள நம்பிக்கைத்தன்மைய வந்து குறைக்குது ரொம்ப. இது வந்து போன இதுலயே பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அந்த ஓனர் குப்தா வந்து அழுதாரு. என்ன காரணம்னா, 400ன்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு. அப்ப ஓப்பன்லயே அது நேரலையிலேயே அவர் வந்து அழுது காமிச்சாரு. ஆனா அழுதுட்டு அவர் திருந்துன மாரி தெரியல. நேத்தும் வந்து அந்த வேலைய பார்த்துருக்காரு அவரு. அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா இத குடுத்ததா நான் நெனைக்கல. தனித்தனியா எடுத்தது உண்ம. எடுத்துட்டு உட்கார்ந்து பேசி, நீ இத குடு, நான் இத குடுன்னு சொல்லி குடுத்த மாரி இருக்கு எனக்கு. என்னுடைய பாயிண்ட். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த ஆக்சிஸ் இந்தியாவுல திமுகவுக்கும் 35%, அதிமுகவுக்கும் 35%, சாரி தாவேகாவுக்கும் 35% குடுக்குறாங்க. அது கூட தப்பு இல்ல. எடுத்ததுல அவள் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். தப்பு இல்ல. ஆனா 35க்கு கன்வர்ஷன் ஆஃப் சீட் 2க்கும் ஒண்ணா இருக்கணுமா இல்லையா? இல்ல. அதுக்கு ரீசன் ஆச்சும் சொல்லணுமா இல்லையா? அந்த முரண்பாடு வந்து ஒவ்வொரு இது எக்ஸிட் போலயும் நடக்குது. இது ஒரு பாயிண்ட். இல்ல நேத்து நடந்ததுல மட்டும் சொல்றேன். நேத்து இது முக்கியமானது. இல்ல சார், இதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே போல நடந்தது தான். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் கலவர நிலவரம் தெரியும். தேர்தல் கலவர நிலவரம். அதுல நாம் தமிழர்ன்னு ஒரு கட்சி இருக்கு. போட்டி போடுது. 234 தொகுதியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்குறாங்க. பெர்சன்டேஜ் அடிப்படையா எல்லாம் வர்றதெல்லாம் வந்து 4%, 3%ன்னு போட்டுட்டு சீட்டை கன்வெர்ட் பண்றாங்க. இது வந்து இம்பாசிபிள். அப்ப அப்பயும் அதுல ஒரு லாபி நடக்குது சார். அதான் அதிலேயே நம்பகத்தன்மை போயிடுது. இல்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேறு விதமான லாபி நடந்து, இப்போ வந்து விஜய் வருகையால அந்த லாபி வந்து சுக்குநூறா உடைக்கப்பட்டு, அது வேறு விதமான பார்வைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கேயும் நம்பகத்தன்மை போயிடுது. அங்கேயும் பணம் விளையாண்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது அது. அப்ப அந்த அந்த அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குனதுனாலயே அல்லது போட்டு அத விளம்பரப்படுத்தினதுனாலயே மொத்த இதுவும் சந்தேகத்துக்குரியதாயிடுது. அதுல அவங்க சம்மந்தப்பட்ட அந்த 3 நிறுவனங்கள். அப்ப இப்படியெல்லாம் இருந்ததுனாக்க, இந்த போல் வந்து எக்ஸிட் போல் தேவையா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துருது. ஆனா மீறி மீறி எடுக்குறாங்க. மீறி மீறி பணம் சம்பாரிக்கிறாங்க. இது வந்து இப்ப பொதுமக்கள் மத்தியில இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மேலேயே ஒரு நம்பிக்கைத்தன்மை போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டா, இத வந்து ஒரு ஒன்றிய அரசு இத வந்து கட்டுப்படுத்தணும். இதில வந்து என்ன உண்மைத்தன்மை இருக்கு? இவ்வளோ 44,000 சாம்பிள் எடுத்திருக்காங்க. 1000 சொச்சம் இதில இடத்துல எடுத்திருக்காங்க தமிழ்நாட்ல. அதெல்லாம் வந்து போதுமான சாம்பிள்னா போதுமான சாம்பிள் தான். ஆனா, அத வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும். குடுத்து அன்னைக்கு 4ஆம் தேதி வரதோட மேட்ச் ஆனா தான் உங்களுக்கு மரியாத. ஆனா மேட்ச் ஆகலைனாலும் நீங்க திருப்பி திருப்பி இந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்தியா மேல உலக பார்வை வந்து ஏற்கனவே மோடி அரசால் கெட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி கெட்டுக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் நடக்கும்போது இன்னைக்கு நமக்கு ஆயில் வந்து இம்போர்ட் 85% வந்த பிறகு கூட நம்மளால அத வந்து இது பண்ண முடியல. 25 6 வந்து இதுக்கு போறாரு, இஸ்ரேலுக்கு போறாரு. 28 போரு. ஒரு நாள் தான் கேப்பு. 28 போரு. 5ஆம் தேதி ரூ. 60 சிலிண்டர் விலைய ஏத்துறாரு. இது வந்து பழைய சிலிண்டருக்கு. இது புது சிலிண்டர் கிடையாது. புது கேஸ் கிடையாது அங்கேருந்து வர்றது. 5 நாள்ல கப்பல் வரவே முடியாது. போர் ஆரம்பிச்சு. அதில ரூ. 60 ஏத்துறாருன்னா, இந்த மாதிரி சர்வதேச லெவல்ல நம்ம வந்து ஒரு கணிக்க தவறுனது, அத வந்து நிர்வாகத்த வந்து சரியா பண்ணாம இருக்கிறது, பல தடவ 80 நடன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட. அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தப்ப அமைதி பேச்சுவார்த்தையில இல்லன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா, அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அவர பொய்யர்ன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு இப்ப ட்ரம்ப பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியாவுல ஆள் இல்ல. அப்ப இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துக்கு இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில இந்த தேர்தல் நடந்திருக்கு. இதனுடைய பின்விளைவு எங்க போப்போதுன்னா, 29 நோக்கி போப்போது. இதுக்கு நடுவுல ராகுல் காந்தி வந்து நேத்தே ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும். இங்க வந்து கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல போக்கே கிடையாது. காங்கிரஸ்ல வந்து 3% கீழயும், பிஜேபி 3% கீழயும் தேசிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கும் பட்சத்தில், ஆட்சியில பங்கு, அது கேட்கறது, அது கேட்கிற மெத்தடு, இது எல்லாமே தவறா போயிட்டுருக்கு. இதனுடைய பார்வை எங்க போய் முடிய போகுதுன்னா, 29லயும் அதுக்கு பின்னாடி வர்ற இந்தியாவுடைய அந்த செட்டப்பும் வந்து கேள்விக்குறியா போகுதுங்கிறத மட்டும் நான் இப்ப சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப நீங்க இதுக்கு வாங்க திருப்பி. போல் சர்வேல வந்து எக்ஸிட் போல்ல ஆ. அதாவது வந்து வாக்களித்து விட்டு வந்தவர்களிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸோட நிப்பாட்டி வந்து கருத்து கேட்பது என்பது ஒரு முறை. இன்னொரு முறை இப்போ வந்து பெரும்பாலான பேர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் எல்லாருமே அந்த ஃபோன்லேயே வந்து பண்ணியிருக்கதா ஒரு தகவல். அது ஒரு தகவலு. இன்னொன்னு எக்ஸிட் போல்ங்கிறது எப்படின்னா, 23ஆம் தேதி காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வர நடத்தணும். அது வந்து அந்த ஏஜ் குரூப் வைஸா லேடீஸ், ஜென்ட்ஸு, ரூரல் இது லொக்கேஷனே ரூரல்ல கொஞ்சம் பேர் எடுத்திருக்கணும். இவ்வளவையும் வச்சு தான் நீங்க வந்து அந்த இத வந்து காமிக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பல பல நிறுவனம் பல மாரி பண்ணியிருக்கு. இன்னும் சில நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 23 விட்டுர்றாங்க. 24, 25லாம் கேட்டிருக்காங்க போயி.
இது வந்து அது வந்து அது எக்ஸிட் போல்ல வராதுல்ல. வராது, வராது. ஏன் அது வந்து போல் ஆஃப் இது வந்து வரும். ஆமா. ஆஃப்டர் போல் வரும் அது. ஆ. அதனால அது வந்து அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு போயிட்டாலே அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வேற மாரி போயிரும். அப்ப அந்த மொமெண்ட்ல வந்து அவங்க அதிலேயே பொய் சொல்றாங்க. அந்த மொமெண்ட்ல நீங்க ஓட்டு போட்டுட்டு வெளியில வரும்போது, போ போ போலிங் பூத்துக்கு வெளியில நின்னு எடுத்தீங்கன்னா மட்டும் தான் ஓரளவு சான்ஸ் இருக்கு. இப்ப இல்லன்னா வந்து இதனுடைய இது வந்து நம்பகத்தன்மை வந்து நிச்சயமா இப்ப நம்மலாம் குறைவு. நம்மலாம் களத்துல நின்னு எடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா சார், களத்துல வந்து நம்மலாம் செய்தியாளர்ன்ற பொழுது, அந்த வாக்களித்து விட்டு அவங்க வராங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸோட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அந்த 100 உட்பட்டு மீட்டரோ, 200 மீட்டருக்கு தாண்டி நீங்க அந்த எடுக்கணும். அப்படிதான் நாங்க எடுப்பது வழக்கம். இல்லைங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாரும் வந்து தொலைபேசியிலேயே வந்து கேட்பது என்பது, அது எப்படி வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளும்? நம்பகத்தன்மை கிடையாது. சோசியல் மீடியால எடுக்கிறதும் நம்பகத்தன்மை ரொம்ப குறைவு. ஒரே ஒரு இப்ப எடுத்திருக்கிறதுல எல்லாமே வடநாடு. முக்கியமான எல்லா நிறுவனங்களும் வடநாடு. ஒண்ணே ஒண்ணு நமக்கு தெரிஞ்சு கண்கூட மின்னம்பலம்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா, அக்னி வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு அவங்க ஒரு ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. ஓரளவு அ நியாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மட்டும் தான் வந்து சதவீதமும் கரெக்ட்டா ஓரளவு 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 தான். இன்னும் அவங்களுமே இன்னும் பத்தாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இருந்தா கூட இந்த வடநாட்டு நிறுவனத்த பார்க்கும்போது இது பரவால்ல அப்படிங்கிற மாரி என்னுடைய அசஸ்மென்ட்ட நான் வந்து இந்த கருத்து கருத்து இந்த குடுக்குறேன். ஒவ்வொரு நிறுவனமும் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள வந்து, எத நோக்கி வந்து தெளிவா சொல்லுதுன்னா, தொங்கு சட்டசபை நோக்கி தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு ஆ நிறுவனமும் நடத்திய கருத்து அப்படி கணிப்பு. வந்து ஒரு பார்வை எல்லாரும் நேத்து கூட சில பேர் சொன்னாங்க. என்னுடைய பார்வையில வந்து தொங்கு சட்டசபையே கிடையாது. கிளீன் ஸ்வீப்பு திமுகவுக்கு வந்து நீங்க சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வர மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஹாட்ரிக் வெற்றின்னே சொல்லலாம். இது முதல்வர் ஸ்டாலின் வந்து 71 முறியடிக்கிறாரு. 2021 முறியடிக்கிற ரெக்கார்ட்ல. இதில வந்து சந்தேகமே கிடையாது. சில வலதுசாரிகள் மட்டும் இந்த போக்கு அப்படி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்ல. இது ரொம்ப கிளீனா நடக்கப்போது. ஆனா 2க்கும் 3க்கும் உள்ள போட்டி ஏற்கனவே நான் பல தடவ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பதிவு பண்ணியிருக்கேன் இந்த நம்ம அரங்குல. அதில முக்கியமானது 2க்கும் 3க்கும் தான் கடுமையான போட்டி. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, சுமார் 75 பிளஸ் தொகுதிகள். அதாவது அர்பன் நகரப்பகுதி நகரப்பகுதி அதிகமாக உள்ள தொகுதிகள். கிட்டத்தட்ட 75, 80 இருக்குன்னு வச்சுக்கலாம். 80 அதிகம், 75 வச்சுக்கங்க. 75 பிளஸ் அத்தன தொகுதிகள் வந்து டிவிகே, தாவேக 2வது இடத்துல தான் இருக்கும். முதல் இடத்துல திமுக இருக்கும். இதில சந்தேகமே கிடையாது. அதில 1, 2 சீட்டு கன்வெர்ட்டபிலிட்டி தாவேகாக்கு வரலாம். அது சென்னையில தான் நடக்கும் தவிர வேற எங்கேயும் நடக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு அந்த 2க்கும் 3ங்கிறது 2 ஏடிஎம்கே சொல்றேன்னா, அது வந்து 150 பிளஸ் தொகுதியில. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில ரூரல் அதிகமா உள்ளது. செமி அர்பன் இந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 150 பிளஸ் தொகுதி வருது. அந்த 150 தொகுதியிலயும் அதிமுக 2வது இடமும், தாவேகா 3வது இடமும் வரும். ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக வந்து ஓட்டு எண்ணிக்கையில 2வது இடம் இருக்கும். பெர்சன்டேஜ்லயும் ஓரளவு வரும். பெர்சன்டேஜ்ல கூட வராது. ஆனா, தாவேகா வந்து பர்சன்டேஜ்லேயும் இதுலேயும் வந்து செகண்ட் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து ரிசல்ட்டாக இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே கூடாது. க்ளீன் ஸ்வீப்பு. ஈவன் கொங்கு மண்டலத்திலையும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள தருமபுரியிலேருந்து கள்ளக்குறிச்சி வரையும் சரி, அங்கேயே வந்து போன 2021ல் 52 சேர்த்து 52 தொகுதி. அந்த 52 தொகுதியிலே பாதி தொகுதி வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு ஏற்கனவே நான் பல தடவ நம்ம சொல்லியிருக்கோம். தேமுதிக இதெல்லாம். முக்கியமான காரணம் எல்லா இடத்துலயும் தாவேக்கா ஓட்டு பிரிக்கிறது தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு தாவேக்கா தான் ஸ்பாய்லர். தாவேக்கா வெற்றி பெறாம தடுக்கிறதுக்கு அதிமுக ஸ்பாய்லரா இருக்க போது. அதனால திமுகவுக்கு வந்து நல்ல எட்ஜ் கிடைச்சு, வந்து ரொம்ப 2/3 மெஜாரிட்டிய தாண்டி போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்கிறத நான் நேத்து கணிப்பு அது எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமும் நான் பார்த்துட்டு சொல்ற விஷயம் அது. இப்ப டைம்ஸ் நவ், CNN அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆமா குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. அ நம்ம அவ் அந்த கருத்து கணிப்பையும் நம்ம வந்து ஆமா புறந்தள்ள முடியாதுல்ல. புறக்கணிக்கணும். அப்படி புறக்கணிச்சீங்கன்னா, நீங்க அடுத்தது இத எடுக்கணும்ல. புறந்தள்ள முடியாதுல்லங்கிறேன். தள்ளக்கூடாது. ஆக்சிஸ் இது எடுத்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா இப்ப மை இந்தியா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு அவங்க ஏற்கனவே கேட்டீங்கன்னாக்கா, ஃபெயிலியர் ஆயிருக்காங்களே. ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. 23% தான் குடுக்குறாங்க ஏடிஎம்கேக்கு. அப்ப பயங்கரமா அடி வாங்கணும்னு அர்த்தம். 3வது இடத்துக்கு இல்ல போயிடுதுன்னு சார், அர்த்தம். அவங்க ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் வந்து தங்கள வந்து நிரூபிக்கிறதுக்கு முயற்சி நான் பண்றாங்க. இதிலேயே சொல்லிட்டேன். நம்மளுடைய இது முயற்சி பண்றாங்க அவங்க. முயற்சி பண்றாங்க. ஆ. அவங்க வந்து நரேட்டிவ் பண்றாங்க சார். ஆனா, அதுக்காக நீங்க வந்து தாவேக்கா வாங்க போற ஓட்ட வந்து குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா, நம்ம தான் வந்து ஒரு அறியாமையில இருக்கோங்கிறத தவிர வேற எதுவும் இல்ல, கிடையாது. அதுதான் நான் சொல்ட்டேனே. இந்தியா டுடே வந்து திமுக, அதிமுக விட தாவேக்கா தான் முன்னிலை குடுக்குறாங்க. ஆமா, ஆமா, அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிக்கை. ஆமா, ஒவ்வொரு மொழியிலயும் பத்திரிகை நடத்துற நிறுவனம் இந்தியா ஆமா. டுடே.
அது ஆங்கிலத்திலையும் வருது, தமிழ்ல வருது, பிராந்திய மொழி எல்லாத்துலேயுமே வருது. வருது. இப்போ அவங்களுடைய புறக்கணிக்க முடியாது. அதையும் நம்ம வந்து புறக்கணிக்க அதான் முடியாது. சார், ஒவ்வொரு பார்ட்லயும் ஒன்னொன்னு எடுக்க வேண்டியதா இருக்கு சார். ஒருத்தர் திமுகவுக்கு 46%, 43 to 46 குடுக்குறாங்க. இப்ப 46 ஹையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப திமுகவோட கதையே வேற. ஏன்னா ஒரு 50க்குள்ள திமுக வந்து மேஜரா இருக்கு சார். மிச்சம் ஒரு 50ல 3 பேரு போட்டி போடுறாங்க சார். இது நுணுக்கமான வந்து சூழ்ச்சிகள் வந்து இதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீ கட்டாயமா இந்த வடநாட்டு நிறுவனங்கள் சூழ்ச்சி பண்ணுது. அது வந்து மறைமுகமாவோ, நேர்முகமாவோ பிஜேபி பின்பக்கம் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இல்லை வேறு விதமான சூழ்ச்சிகள் அதில் இருக்காங்க. இருக்கு. நல்லாவே இருக்கு. எல்லா சூழ்ச்சியும் இதில இருக்கு. ஏன்னா, இந்த 29 நோக்கி எப்படி போகணும்ன்ற நெரேட்டிவும் இதுக்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த நிறுவனங்கள்லாம் இப்படி குடுக்குது. அதில் வந்து நிறுவனம் தெளிவாக இருக்குது. எல்லா நிறுவனமும் ஒண்ணா சேர்ந்து பயிற்சி வச்சு தான் இந்த முடிவு குடுத்துருக்காங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இது வந்து மக்கள் வந்து முழுக்க நிராகரிக்கணும். எந்த பத்தி கவலைப்படாது. நீங்க உங்களுக்கு ஆர்வம் அந்த டேட் இந்த 4 நாள் பாக்கி இருக்கு. அப்போ நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேணும்னா அத பார்க்கலாம். அத தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் ஒரே விஷயம் தான் கம்ப்ளீட்டா. இது வந்து நம்ம போட்டிருக்கோம். 4ஆம் தேதி காலையில இது பண்ண போறாங்க. இந்த படி வந்து ஒருவேளை ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துப்படி வந்துச்சுன்னா, அப்போ இவிஎம் மிஷின்லயே நம்ம சந்தேகப்படுற நெருக்கடி வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த சந்தேகத்த நம்ம வர வைக்க வேண்டாம். அது நம்ம 4ஆம் தேதி பார்த்துக்கலாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். தேர்தல் முடிவு நெருக்கத்தில் இது போன்ற ஒரு எக்ஸிட் போல் வந்து இனி வரும் காலங்களில் அவசியமா இல்லை அவசியமற்றதா? சார் நீங்கள் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதில் தேர்தல் கமிஷன் வந்து உடனடியாக இந்த முடிவு எடுக்கணும். வெறும் வந்து ஒன்றிய பிஜேபி அரசுக்காக அடிபணிஞ்சு போகிறதுக்கு வந்து மிக தவறானது. ஏன் தவறானதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். 9ஆம் தேதி 3 ஸ்டேட்டுக்கு நடக்குது. அதுலேயே தமிழ்நாடு நடந்திருக்கணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பக்கத்தில் உள்ள கேரளா, நமக்கு பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரினா தமிழ்நாடு ஒன்றா தான் நடக்கும் முன்னாடி. இது 2யும் எதுக்காகனா அந்த ஒரு பில்லுக்காக தான் மாற்றி வச்சது. இது மேற்கு வங்காளத்தையும் கொண்டாந்து 23 வச்சது. மேற்கு வங்காளத்தை நம்ம 234, மேற்கு வங்காளம் 294. அதை பிடிச்சி 2ஆ வச்சுருக்காங்க 2 நாள். அது தேவையில்லாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 9 எங்க, 23 எங்க? மொதல் ஃபேஸு 9 ஏப்ரல் 9 அஸ்ஸாமு, கேரளா, பாண்டிச்சேரி. அடுத்த ஃபேஸ் 2வது கட்டம் வந்து 23 தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும். மேற்கு வங்காளத்தோட மொதல் ஃபேஸ் தான் 23. 29 நேற்று தான் வந்து மேற்கு வங்காளத்தோட 2வது ஃபேஸு. இது எதுக்கு சார் இத்தனை வருஷம் இத்தனை தள்ளி 6 மணிக்கு தான் வந்து அங்கே இல்லை, இதை சொல்லி முடிச்சிடுறேன். 9ஆம் தேதிக்கும் நீங்கள் 10ஆம் தேதியே வைக்கலாம். ஏன்னா அது வேற, இது வேற. 10ஆம் தேதியே நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாடையும் வைக்கலாம். என்ன பிரச்சனை? 9ஆம் தேதி நம்ம வச்சிருக்கலாம். வச்சுட்டு நீங்கள் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ மேற்கு வங்காளத்தில் வச்சுட்டு 2 ஃபேஸ் வச்சது தப்பு. அதையும் ஒரே ஃபேஸில் வச்சுட்டு 12ஆம் தேதி எண்ணி முடிக்கணும். நீங்கள் ஒரு நாள் தான் உங்களுக்கு கேப் கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு வந்து இப்போ பாருங்கள், நேற்று முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது ஃபேஸ் மட்டும்தான் 142 தொகுதியில் நேற்று நடந்துச்சு. இதை போய் எண்றதுக்கு எதுக்கு 4ஆம் தேதி? இப்போ இது 4ஆம் தேதி வரை நீங்கள் வந்து அந்த விதிகளில் வந்து அமல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ சாதாரண மக்கள்லாம் இல்லை, அதை தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கு. தளர்த்தப்பட்டதுனாக்கா நீங்கள் வந்து உங்களை எடுத்துகிட்டு போய் பிடிச்சா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதாரத்தை காமிச்சாகணும். தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்களே. அறிவிச்சிட்டாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த விஷயம். அது வந்து கரெக்டு கிடையாது. நீங்கள் வந்து 4ஆம் தேதி முடிஞ்சு தான் பிறகு தான் எல்லாத்தையும் மொத்தத்தையும் வந்து வாபஸ் வாங்குவாங்க. இது எதுக்குது? தேவையில்லாத வேலை. சார் நீங்கள் 29 முடிஞ்சிருச்சு சார். 30 வந்து மேற்கு வங்காளத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு எண்ணலாம். எதுவும் பாதிப்பும் வராது. அப்போ இது எதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் நீங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கணும்? அவனுக்கு 9ஆம் தேதி வச்ச பெட்டியை தேவையற்ற செலவு. ஆமாம் சார், 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில் வச்சாச்சு, இது கேரளா வச்சாச்சு, அஸ்ஸாம் வச்சாச்சு. அதை போய் எவ்வளோ நாளைக்கு காவந்து பண்ணுறீங்க? அடுத்த 4ஆம் தேதி வரை காவல் பண்ணுறீங்க. 25 நாள் காவல் பண்ணுறீங்க. எதுக்கு? தேவையே இல்லை செலவு. நீங்கள் அப்போ முதல்ல இந்த டேட்டை குறைக்கணும். நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். சீர்திருத்தம் எப்படி வரணும்னா, இந்த வேட்புமனு ஆரம்பித்ததுலேருந்து, தாக்கல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கான இடைவெளி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் குறைக்கணும். குறைச்சிங்கன்னா தான் பொதுமக்கள் வந்து தன்னுடைய சாதாரண நடவடிக்கை டெய்லி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வாங்க. நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனம் அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக அல்லது பிரச்சாரத்துக்காக நீங்கள் தள்ளி போட்டு 1.5 மாதம் நடத்துறது வந்து ஒரு நல்ல நேர்மையான ஒரு நாடே கிடையாதுங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படணும்னு சொல்ல வரீங்களா? மிக இது தேர்தல் நாளை வந்து அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. சீக்கிரம் முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் காலத்தில் நீங்கள் தேவையே கிடையாது இவ்வளோ நாள் தள்ளி போடுறது. இப்படி புரிஞ்சிக்கலாமா? அன்னைக்கே தேர்தல் நடத்தி அன்னைக்கே முடிவுகளை வெளியிடலாம். சாயந்தரம் நீங்கள் வந்து 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஒரு கஷ்டமும் கிடையாது. இனி வரும் காலங்களில் சாத்தியமா அது? சாத்தியம். ஆனால் செய்வாங்களான்னு எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார்.